வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா. எல்லாம் வல்ல பழனிவரின் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் கரோரா குருநாதர் அருணாபிரமன் தொடரே சரம் சம்சனம் எம்பெருமான் கடவுள் முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுண்ட திருக்குண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி தத்து வரிசைப்படி பாடல் 773 செக்கர்வான பிறை என தூங்கும் சீர்காடு தத்து திருப்போடுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பணியாண்டம் திருடு சமர்ப்பிப்போம். முருகாச்சரணம். இந்த பாடல் முருகா செத்த யோகத்தினரை பாடி அழியாமல் முத்திக்கு வித்தான உண்மை பாடி வழிபட அழ்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். பெண்ணாசையார பாடப்பெற்ற பாடல். தத்தனா தத்தன தத்தனா தத்தன தத்தனா தத்தன தனதான என்ற சந்தக்குறிப்புடைய பாடல். செக்கர்வான பிறைக்கு இக்கு மாறற்கு அலத்தெற்கில் ஊதைக்கு அனல் தணியாத சித்திர வீணைக்கு அலர்பெற்ற தாயர்க்கு அவ சித்தம் வாடி கன கவிபாடி கைபு கபோலகிரி பொன்கொள் ராசி கொடை கற்பதாறு ஜெகத்ரய பானு கற்ற பேர் வைப்பு என ஜெகத்தை யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாராய். சக்கரவாணிக்கும் அப்பத்மயோனிக்கும் நித்த பிரதாபர்க்கும் 8 அரிதாய தத்துவ வேதத்தின் உற்பத்தி போதித்த அத்தத்துவ ரூபகிரி புரைசாடி கொக்கிலை புக்கு ஒளித்திட்ட சூர் பொட்டியட குத்து ராவுத்த பொன் குமரோனை கொற்றவா உர்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே. செக்கர்வான பிறைக்கு இக்கு மாறற்கு அலத்திற்கில் ஊதைக்கு அனல் தணியாத சித்திரவீணிக்கு அலர் பெற்ற தாயர்க்கு அவச்சித்தம் வாடி கன கவிபாடி. பிறை காமன்வில் தென்றல் வீணை ஒளி வசைமொழியெல்லாம் காமத்தை வளர்ப்பன. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த குறிப்பை முதல்ல உணர்ந்து கொண்டு முதல் 2 அடி, அதாவது செவ்வானத்து நிலவுக்கும் இக்கு மாறருக்கு கரும்புவில் எந்த மன்மதனுக்கும் அல்ல இவை மாத்திரம் அல்ல தெற்கிலிருந்து இவை மாத்திரம் அல்ல தெற்கிலிருந்து வரும் ஊதைக்கு ஊதையில காற்றுக்கும் அல்லது அலத்தெற்கில் ஊதைக்கு அல் அப்படின்னா இரவில் வீசும் அத்தெற்கில் ஊதைக்கு அந்த தென்றல் காற்றுக்கும் அனல் தணியாத நெருப்பு போல சுடுகின்ற தன்மை குறையாத சித்திரவீணிக்கு இன்பகரமான ஓசை தரும் வீணைக்கும் அலர் வசைமடி கொண்ட தாயர்க்கும் அவச்சித்தம் வாடி வீணான உள்ளமானது வாட்டம் அடைந்து பொதுமாதற்கு கொடுக்க பொருள் வேண்டி பணம் உள்ளவர்களை தேடிச் சென்று அவர்கள் மீது கனக்கவிபாடி பெருத்த பாடல்களை பாடி கை கபோலகிரி பொன்கொள் ராசி கொடை கற்பதாறு ஜெகத்ரய பானு கற்ற பேர் வைப்பென் ஜெகத்தை யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாராய். அவர்களை அந்த பாடல்களில் கை துதிக்கையும் கபோலம் கன்னத்தையும் உடைய கிரி மலை போன்ற ஐராவதம் போல பெருமை உடையவர் என்றும் பொன்கொள் பொன் சேரும் ராசி அதிர்ஷ்டம் உள்ளவர் என்றும் அல்லது கைக்க போல அலங்கரித்தது போல அலங்கார வகையில் துதித்து கிரி பொன் கொள் ராசி பொன்ராசி கொள்கிரி பொற்குவியலை கொண்ட கிரி மேருமலை என்றும் கொடையில் ஈதலில் பேர் போன கற்பக விருட்சம் என்றும் ஜெகத்ரய பானு லோகம் 3லும் விளங்கும் சூரியன் என்றும் கைக்கென அலங்காரம் செய்ய கைய கோலம் செய்தும்பார் மதுரை காஞ்சியில 419 பாடல. அடுத்தது கற்ற பேர் வைப்பென செத்த யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாராய்கிறார். கற்ற புலவர்களின் வைப்பு சேமநிதி நீ என்றும் பொய்யான புகழ் கூறி குப்பையாம் செல்வயோகம் படைத்த மனிதர்களின் கையில் நான் அகப்பட்டு வெட்கமடைந்து நிற்கின்ற நிலையை நீ கண் பார்த்த அழ்வாயாக முருகன் வேண்டுகிறார். 2வது பாணி. சக்கரபாணிக்கும் அப்பத்மயோனிக்கும் நித்த பிரதாபர்க்கும் 8 அரிதாய தத்துவ வேதத்தின் உற்பத்தி போதித்த அத்தத்துவ ரூபகிரி புரைசாடி கொக்கிலே புக்கு ஒடித்திட்ட சூர் பொட்டெழ குத்துரு அவுத்த பொன் குமரவனேங்கிறார். சக்கரம் திருக்கையில் கொண்ட திருமாலுக்கும் திருமாலின் உந்தி தாமரையில் தோன்றிய பிரம்மனுக்கும் அழியாதவர் எனும் கீர்த்தி வாய்ந்த பரமசிவத்துக்கும் 8 அரியதான உண்மையான வேதத்தின் உற்பத்தியை தோற்றத்தை உபதேசித்த அந்த ஞான சுரூபனை கிரி கவுஞ்சகிரியின் புரை பெருமையை குலைத்து மாமரத்திலே பூந்து ஒடித்திருந்த சூரன் தொடைபட குத்திய ராவுத்தனை வீரனை அழகிய குமரனை கொற்றவா உர்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளை அரசனை நீலோர்பலம் வெட்சிமாலை இவர்களை அணிந்த புயங்களுடைய பெருமாளை கொச்சை சீர்காழியில் வாழ்கின்ற முத்தமிழ் பெருமாளை வெற்றி நிற்பது பாராய். அதாவது சக்கரபாணியுடனே ஜெகத்ரயன் திரு தசப்பிதாமர்கள் தம்மோடும் கூடின்றன் பத்மயோனியே. பத்மயோனிங்கிறது என்றது பிறந்த வழி கூறு, அதுதான் இருபெயரொட்டு ஆகுபேர் அப்படின்னு தக்கையானி பிறந்ததுக்கு உரை 472வது பாடல்ல என்னோட உரை சொல்லப்படுகிறது. இப்படிதான். அடுத்தது உந்தி எழுந்த உருவ மலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் பெரியாழ்வார். அடுத்தது
ராவுத்தன்கிறார். ராவுத்தன்னா குதிரை வீரன். சூர்கொண்ட ராவுத்தனை கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனின் கந்தரங்காட்டில் 2 இடத்த சொல்றார். 37வது பாட்டில் 50வது பாட்டிலையும் இவிழி மொழி பொருத ராவுத்தன் ஆனவனுங்கிறார் வேடிச்சி காரணம்ல. இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பிரமாதமான பாடல். வெட்கி நிற்பது பாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் பிறந்து வளர்ந்து 16 வயது அடைந்து அதுவரையில் கற்ற கல்வியை கொண்டு தெளிந்து ஆவி ஈடேறும் மணி தேடாமல் மன்மத பானத்தால் மயங்கி பரத்தை நட்பு கொண்டு அவருக்கு வேண்டிய பொருளை தந்து மகளிர் போகமே சொர்க்க வாழ்வு என்று எண்ணி தாம் கற்ற கல்வி அறிவை இறைவன் திருவண்ணத்தில் உயிக்காமல் இன்று இருந்து நாடேடி மனிதர்கிட்ட போய் கொடாதவனை பாரியை காரியனும் வழி இல்லாதவனை விஜயனை விரல் வீமனேனும் பல வகையாக பாடலை பாடி அவரிடத்திலேயே உழன்று கொண்டு இருக்கும் நிலையை அடிகிறார் அந்த பாடலை காட்டுறார். பயனில்லாத பதடிகள் இருக்கை தோறும் போய் தூய செந்தமிழை இறைவனை பாடுவதற்குரிய தீர்ந்தமிழை வரிதாக அந்த பதர்களை புனைந்துரையும் பொய்யுரையுமாக புகழ்ந்து பாடி அவர்களிடத்திலும் பொருளை பெற்று மகிழ்வார். சிறிது காலமே நின்று மின்னலைப் போல விரைவில் அழியும் பொருளையே பெற்று வீணுற்றனர். என்றும் அழியாத திருவடி செல்வத்தை வாரி வாரி வழங்கும் எம்பெருமானை பாடி உயும் திருநறியாது கெடுவர். அந்தோ பரிதாபம்னு அடிகிறார், பரிதாபப்படுறார். நச்சி நீர்பிறன் கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சர அரை பெரிய ஜோதி பேணுவார் இச்சை செய்யும் வெம்பிரான் எழில் கொள் காழி சேர்மினேங்கிற திருஞான சம்பந்த பெருமாள். வஞ்சக லோப மூடர் தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலவாவின் வன்புகள் பாரிகாரி என்று இசைவாது கூறி வந்தியர் போல வீணில் அடியாதுங்கிற திருப்பூர். பழனி திருப்பூர் சொல்வார். இத்தாரணிக்குள் மனுவித்தாய் முளைத்து அழுது கேவி கிடந்து மடிமீதில் தவழ்ந்து அடிகள் தத்தா தனத்தன இட்டே திருத்தலை ஓடி திருந்து நவ கோடி பிரபந்தங்களை இச்சீர் பயிற்ற வயது எட்டோடும் எட்டு வர வாழ குணங்கள் பயில் கோல பெரும்பெயர்கள் உடன் உணவாகி இக்கார் சரத்து மதனுக்கு இழைத்து வெகுவாக கிளம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்த அணைமீதில் துயின்று சுகமா இட்டு ஆதரித்து உருகி வட்டார் முதைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயிலாகி துளைந்து சிலபினியது மூடுகிறார். அறிவிலா பித்தர் உங்கள் அடிதோடா கெட்ட வஞ்சர் அசடர் பேய்கத்தர் நன்று எறியாத அவலர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது குட்டி குழந்து தெருவுள் ஆத்தி திரிந்து தெரியமார்க்கு சொர்ந்து அவமே யான் திரியும் மார்க்கத்து நின்றே அதனை மாற்றி பறிந்து தெரிய மோட்சத்தை என்று அருள்வாய்கிறார். இன்னொரு திருப்பூட உடையவர்கள் எவர்கள் நாடி உடமைகள் ஆசை வழிபாடி உமது புகழ் மேறுகிறிய அளவும் ஆனது என உரமுமான மொழி பேசி நடைபழகி மீள வறியவர்கள் நாடி நடவும் என வாடி முகமேறாய் நலிமுனமே உன் அருண ஒளி வீசு நடின இருவாதம் அழுவாய்கிறார் திருப்பூர். இன்னொரு இடத்துல அடுத்தது செக்கர் வானப்பிறை. செவ்வானத்தில் தோன்றும் நிலவு காமுவருக்கு துன்பத்தை தரும். இக்கு மாறருக்கு. இக்குனா கரும்பு, மாறனா காமவேல். கரும்பு வெள்ளை உடையவன் மதவேல் ஆகிய மன்மதன். அவன் கருவேலானவன். அதாவது துன்பத்தை தருபவன் காமம் கொண்டவருக்கு. முருகப்பெருமான் செவ்வேல் என்றும் அழியாத இன்பத்தையே தருபவன். அலத்திற்கில் உதைக்கு. அலம்னா துன்பம். தென் திசையிலிருந்து வீசும் ஊதை காற்று காமூருக்கு துன்பத்தை மீதிக்கும். அனல் தனியாத சித்திரவீணைக்கு. துன்பம் என்னும் வெப்பத்தால் உயிர்கள் வரும்போது அந்த வெப்பத்தை தனிக்கு வீணை இன்னும் செய்வதும் துன்பம் நேர்களில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாய் என்னார் யார் பாரதியார். நீற்றர்கள் இட்ட போது திருநாவுக்கரசு பெருமானுக்கு அந்த வெப்பம் துன்பத்தை தரல. எம்பெருமான் திருவடியில் இருப்பதாக உணர்ந்தார். மாசில்லாத வீணையை போன்ற எம்பெருமான் திருவடி நிழல் இருந்ததை அனுபவித்து மாசில் வீணையும் மாலை மதியும் வீசுதென்றாலும் மீன்கிட வேணிலும் மூசு பண்காரை பொய்யையும் போன்றதை ஈசன் எந்த இணையடு நீழலும் பாடினர். அலர்பெற்றதாயிருக்கு. தாய்மார்கள் பேசுகின்ற வசைமொழிகள் காமூருக்கு துன்பத்தை தரும். அவச்சித்தம் வாடி. அவம்னா வீணாக மனவாட்டத்தை அடைந்து கணக்கவி பாடி. கணம்னா பெருமை. விலைமாதல் கொடுப்பதற்காக பொருளுள்ளவர்கள் தேடி அவர்கள் மீது பெருமை மிக்க பாடலை பாடுவாங்க. அப்படி பாடும்போது பெருமை சிறிது மற்ற பொருளொன்றையே படைத்துள்ளதை கருதி பெருமைகள் அனைத்தும் பொருந்தியவராக புரிந்து பாடுவார்கள். கை கபோலகிரி. கையையும் கபோலத்தையும் உடைய கிரி. கைனா துதிக்கையை குறிக்கும். கபோலமா கண்ணம் தாடை. கிரினா மலை. இங்கே யானை குறித்தின்றது. துதிக்கையும் தாடைகளையும் கொண்டு மலை போன்று உள்ள ஐராவதம் என்னும் யானையை போன்றவர் நீர்னு உதவாத லோபிகளை புகழ்ந்து பாடுவாங்க. பொன்கொள் ராசி. ராசினா இணக்கம் பொருத்தம். பொன் பொருந்தும் நல்வினை பயனுள்ளவர்கள். கொடை கற்பதார். தேவலோகத்தில் உள்ள கற்பக மரமானது எதை நினைத்தாலும் தரக்கூடியது. அந்த கற்பக மரம் போன்று கெட்டதை தரும் கொடையில் மிக்கவர்னு கொடாதவரை புகழ்ந்து பாடுற அவலத்தை சொல்றார். ஜெகத்திரை பாடும். ஜெகம்னா உலகம், திரயம்னா 3 உலகங்களிலும் விளங்கும் கதிரவன் என்று புகழ்ந்து பாடுவாங்க. கற்ற பேர் வைப்பன சேமநிதி. கற்ற புலவர்களுக்கு சேமநிதியாக வழங்குபவர்னு கல்வியறிவு இல்லாதவரை புகழ்ந்து பாடுவாங்க. இதை இன்னொருத்த திருப்பூர் சொல்வார். ஓலமிட்டு இறைத்து எழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவரார் என்றும் ஊமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் மூணரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோல முத்தமிழ் பிரபந்தம் மாமலர் குறைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உள்ளனாயின் கோபமற்று மற்றும் அந்த மோகமுற்று
உன்னை பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாய்ங்கிறார். செத்தை யோகத்தினர் கைக்குள் நான் வெட்கி நிற்பது பாரு. செத்தென உதவாத குப்பை செத்தையன் சிதம்பனாயன் நான் அப்பர் பெருமான். யோகம்னா பொருந்துதல், கூடுதல். அழிகின்ற செல்வம் பொருட்செல்வம், அழியாத செல்வம் அருட்செல்வம். அழிகின்ற பொருட்செல்வத்தை அருகில் முயன்று தேடி கெடாத நல்லறம் புரிந்து அழியாத பேரின்பத்தை தருவதற்கு அருட்செல்வத்தை பெற முயலணும். பொருட்செல்வத்தையும் குறைவின்றி தருவோன் இறைவனே ஆவான் என்பதை உணராது பொருட்செல்வம் பெருந்தியொழி நாடி அவரை புகழ்ந்து வாடி ஒன்றும் பெறாமல் அவலப்பட்டு நிற்கும் நிலையை பார்த்து திருவருள் புரியணும்னு ஒரு உயரிய வரத்தை எம்பெருமான்ட்ட அடியில் வைக்கிறார். அடுத்து சக்கரபாணிக்கும் பாணின கை ஜலந்தரை கொன்ற சக்கராயத்தை சிவபெருமானை வழிபட்டு பெற்றவர் திருமால். இந்த இதை நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. தொலையாத பக்தி உள்ள திருமால் கழிக்க ஒரு சுடர் வீசு சக்கரம் அதை அருள் ஞான தோல்வினி அப்பன் மிகு சிவகாமி கர்த்தன் மிகு சுகவாரி சித்தனருள் முருகனைங்கிற வடிவாத பித்த திருப்பூர். அடுத்து அடல் பொருது பூசலை வழிந்துட்டு எதிர்ப்புற உணாமல் ஏக சங்கர அரகர சிவா மகாதேவ என்று உனி அன்று செவித்து அவனி வெகு காலமாய் வணங்கி உள்ளுருகி வெகு பாச கோச சம்பிரம அதிபல கடோர மா ஜலந்திர நொந்து வீட உடல்தடியும் ஆடி தாயன அம்புய மலர்கள் தசனூறு தாழ் இடும் பகல் ஒரு மலர் இல்லாது கோ அணிந்திரு செங்கன்மாலுக்கு உதவிய மகேசர் பால இந்திரன் மழை மனமேவி வீறு செந்தில் உரிய அடியேனை ஆழ வந்தருள் புரிவாயே ஆழ வந்தருள் தம்பி நாளைங்கிறார். பத்ம யோனிக்கும் பத்மம்னா தாமரை, யோனினா கரு இருக்கின்ற இடம். இந்த திருமாலின் உந்திச்சூடியான நாபிக்கு மரத்தை குறிக்கிறது. திருமாலுக்கு கமல நாபன் பதுமநாபன் 2 பேர்கள். நிறைய திருப்பேர்கள் உண்டு, அது இந்த 2 உண்டு. திருமாலின் உந்தி கமலத்தை உதித்தவர் பிரம்மதேவர். நித்த பிரதாபருக்கு பிரதாபன வீரம் பெருமை புகழ்வடி என்றும் அடியாதவரும் புகழ் விளங்குவருமாகிய சிவபெருமான். 8 அரிதாய மும்மூர்த்திகளுக்கும் எட்டி உணர முடியாத நிலையில் உள்ளது வேத பொருள். தத்துவ வேதத்தை உற்பத்தி போதித்த தத்துவம்னா உண்மை, பொருளின் உண்மை குணம். உண்மை பொருள் என்றும் முடியாது. அந்த உண்மை பொருளை காண உதவு வேதம். அந்த வேதங்களின் சிகரமாய் நடந்திருப்பவர் இறைவர். வேதத்தின் முடிவு உங்களிடம், அது ஞான கண்டமாகும். ஞானம்தான் உருவாகிய நாயனாகிய முருவன் அவ்வேத சிகரப்பொருளாக விளங்குகிறான். வேதத்தில் விளங்குகின்ற உண்மை பொருளை மும்மூர்த்திகளுக்கும் போதித்தவர் முருகப்பெருமான். திருமால் பிரம்மன் இந்திரன் சிவபெருமான் முதலியோருக்கு முருகப்பெருமான் அறம்பொருள் இன்பம் முத்திரத்து உறுதி பொருள்கை விளக்கும் மனநூல் ஓதிய பெருமை உடையவர் அப்படின்னு உணரணும். சிவபெருமான் முருகப்பெருமானை வழிபட்டு உபதேசம் பெற்ற வரலாறு தனிய புராணத்தில் இருக்கு. நாதா குமரா நமகின்றார் ஓதா என ஓதியது எப்பொழுது தான்பார் கந்தனபுதியில் தமிழ் விரக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிரானுங்கிற கொடியனை திருப்பூரில் நாத போற்றி நமது தாதை கேட்க அனுபவம் ஞான வார்த்தையோடு பெருமாளுங்கிற ஆள்மெட்ட திருப்பூரில் மரிமாடு உந்த இறைவன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளங்கிறார் வெள்ளமாறு திருப்பூரில் சிவனார் மனம் குடிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதாம்பர் பழனி திருப்பூரில். பிரணவப்பொருள் வாய்ப்பு சொல்ல முடியாது. அதனால் சிவபெருமான் கல்லாலின் கீழ் 4வருக்கும் தமது செங்கரத்தால் சின்முத்திரை காட்டி உபதேசித்தார். ஆனால் ஆறுமுக சிவனார் அவ்வாறு சின்முத்திரை காட்டி உணர்த்தியதோடு வாய்விட்டு நிதியை கூறி உபதேசித்துள்ளனர். பல திருப்பூரில் பாடியிருக்கோம். குமர குருபர குணதர அரவு புனிதரம் வழிபட மணல மொழியோடு திடீர ஒடிதிகள் அறிவது பொருள் நாளுடைய பெருமாளுங்கிறார். இதனுடைய பல தத்துவங்கள் நாம் படிச்சிருக்கோம், நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். படைத்தழித்து அடிக்கும் திருமூர்த்திகள் தம்பிரானே மாரோன் இறக்க நகை தாதா திருச்செவியில் மாபோதத்தை குருநாதன் கூறுகள் திருப்புள்ள மூவர் தேவாதிகள் தம்பிரான் என்பர் வாரி மீதே எழுது திருப்புள்ள படைத்தளித்து அடிக்கும் திருமூர்த்திகள் தம்பிரான் என்பர் கணித்த திருப்புள்ள அரகர சிவனரி அயன் இவர் பரவி முன் அருமுக சரவணபவனை என்று அணிதன மொழிதர அசுரர்கிட அயில் அனலென எழவிடும் அதிவீரா பரிபுர கமலமது அடியினை அடியவர் உளமதில் ஒரு அருள் முறிய சாம்பர் திருப்புள்ள இந்திரிய கேழ்வர் பிதாமகன் கதிர் இந்து ஜடாதரன் வாசவன் தொடுது இன்புறவை மனுநூல் விளம்பிய கந்தவேலைங்கிறார். சந்திர ஒளி திருப்புள்ள செழு வாரிசத்தில் ஒன்று முதுவேதம் வெட்க அன்று திருவாய்மை செப்பின்ற முருகன் என்பர் வெளியால் திருப்புள்ள நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாறுதட்டும் பெருமாளுங்கிறார். நீலங்கோள் திருப்புள்ள உலகு ஒரு தாழான மாமனும் உமை ஒரு கூறான தாதையும் உரைதரு தேவா சுராதிபர் பெருமாளுங்கிறார். இருகுலை மீதோடு திருப்புள்ள காண உணாது உருவோடு உருவது பேச உணாது உரையே தருவது காணும் நான்மறை முடிவாய் நிறைவது பஞ்சபூத காயபாசம் அதிலே உறைவது மாயமாய உடல் அறியா வகைது காயம் ஆனவர் எதிரே அவர் என வந்து பேசி பேண உணாது வெளியே ஓடியது மாயனார் அயன் அறியா வகைது அபேதமோடு உலகாய் வளர்வது பிந்துநாத பேருமாய் கலையறிவாய் துரிய அதீதமானது வினையேன் முடித்தவ பேருமாய் அருணிரவாய் விளைவது ஒன்று நீங்கிறார். அத்வத்துவ ரூப அந்த உண்மை வடிவான முருகப்பெருமான் கிரிப்புரை சாடி கொக்கிலே புக்கு ஒழித்திட்ட சூர் பொட்டி அழ குத்து ராவுத்து. ராவுத்துனா குதிரை வீரன், கிரினா கிரௌஞ்சமலை, புரைனா குற்றம். குதிரையினும் வேகமாக செல்லக்கூடிய மயிலை வாகனமாக கொண்டவர் முருகவே. அதனால ராவுத்தன் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவிக்கல்லை
ஒண்டு உண்டு அயரினும் வேல்மறவேன் முதுகுழுத்துல டுண்டுன் டுண்டுண்டு டிண்டிண்டு என கொட்டி ஆட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனைங்கிறார். படிக்கும் திருப்புகழ் போற்றும் கூற்றும் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் அன்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூழல் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனைங்கிறார். கந்தரங்காலத்தில் இரு பாடல்களையும் முருகப்பெருமானை ராவுத்தன்னு போட்டி கொண்டாடுறார் நம்ம குருநாதர். எதிர் புலவருக்கு உதவும் வெளிமுகடு முட்டவடர் இவளிமுகியை பொறுத்த ராவுத்தனானவன்பார் வேடிச்சு காணப்பல. இதனுடைய வரலாறு நம்ம நிறைய இடத்துல படிச்சோம். மலைப்படவோட மகர ஜலநிதி குறுகி மருகி முறை இட முனியும் வடிவேலன்னார் சிறுபாதவுல. மலை ஆறு கூறு என வேல் வாங்கினான் பார் கந்தரங்காட்டில். கன கிரௌஞ்சத்தில் சக்தியை விட்டவன் பார் கட்சி திருப்பூர். சுரர்க்கு மஞ்சம் சிசூரம் ஈழ கிரௌஞ்சன் தன்னோடு துறக்க இழுத்து அண்டகோணம் அளவாக துரத்தி அன்று இந்தர்லோகம் அடித்தவன் கொன்றுமாறு சுடப்பெரும் சண்டவேலை விடுவோன் பாரு திருப்பரங்குன்ற திருப்புழ. இந்த முருகால் என என்பை குன்றுக்கும் கொல்தவில் வேல் தடிந்த கொற்றவா வேல் சூர்தணிந்த கொற்றவா முன்னம் பணிவியை நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாகத்தும்பார் திருமுறாட்டுப்படை வெண்பா பாடல. வினையோட விடும் கதிர்வேல் மறவேனுங்கிற கந்தனம்புல. அதனால சூரபத்மன் இறுதியில் உறுதி இழந்து கடல் நடுவில் இரும்புமயமான மாமரமாகி தலைகளா என்ற முருகனுடைய வேல்படை அந்த மாமரத்தை பிறந்தெடுத்தது. கவிழினர் மாமுதல் தடிந்த மருகில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வேல் செய்யும் திருமுறாட்டுப்படையில். கொலைகாட்டவனர் கிடமாச்சரதி முழு குளமாய்ச் சுவர முதுசூதம் குறிபோய் பிளவு படமேல் கதவு கொதிவேர் படையை விடுவோனைங்க நிலையா திருப்புள்ள. கொடிய நெடும் கொக்கு குறுகு அவனன் பட்டு குறைகடல் செம்ப சக்கரவாள சிறைப்பக எண்துக்கு திகழ்கிடும் 10 திசைகளிலும் தத்த ஜெகமேடும் திருக சிகண்டி பொன் குதிரை விடும் செட்டி திரள கொடுமைக்கூழ் பெருமாளைங்கிறார் கலைஞர் திருப்புள்ள. கொச்சைவாழ் முத்தமிழ் பெருமாள். கொச்சைவயம் என்பது கொச்சை நான்கு. தமிழ் மிகவும் இனிய மொழி. இயலிசை நாடகம் என்ற 3 பேருடைய மொழி தமிழ். இயல் தமிழ் சத்து, இசைத்தமிழ் சித்து, நாடகத்தமிழ் ஆனந்தம். அதான் சத்து சித்தானந்தம் சச்சிதானந்தம் முத்தமிழ். அருணத்தமிழ பாதபத்மம் அது நிதமையை துதிக்க அரிய தமிழ் தானெடுத்த மயில்வீராம்பர் சுவாமியோட திருப்புள்ள. உலகுக்கு தமிழை அளித்த பெருமான் முருகவே. இதில் ருத்த ஜென்மராக அவருடைய வரலாறு ஞாபகம் 7 பேர்கள் கூற மறுபொருள் அதிகாரம் ஈடி ஆய ஊமர் போல் வணிகர்கள் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதாங்கிற சீரான திருப்புல. இறைவனுக்கு முன்னே வருவது தமிழ் பின்னே வருவது வடமொழி. பழைய அடியவருடன் இமையவர்களிடம் இருபுடையும் மிக தமிழ் கூடு பறையோடு பரவ வரு மதில் அருணையில் ஒரு விசை வர வேணும் பார் திருச்செங்கோடு திருப்புல. அதே மாதிரி சித்திரகவி நிறுவனம் அகத்தியனும் அடிதோடும் தமிழ்துறைய வினோத கலாதாரம் பார் வேடிச்சு காணப்பில். அத்தகைய அருந்தமிழானது கொச்சைவயம் என்னும் சீர்காழிப்பதில் அருமை பெற வழங்கியது. சீர்காழிப்பதில் திருஞான சம்பந்த பெருமா அவதரித்தார். அவருடைய அவதார நோக்கங்கள் 1 அசைவில் செந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறையை வெல்ல வேண்டும் என்பதுதான். பற்பல அற்புதமான தேவார திருப்பதிகளுடைய அழகிய தமிழ் இறைவனுக்கு சாத்தியவர் திருஞான சம்பந்த பெருமான். அவர் எப்படி செழுந்தமிழ் வழக்க பாடுபட்டார் பல இடங்களில் படிச்சிருக்கோம். கொச்சைவயம் சீர்காழிக்குரிய 12 திருப்பதிகளில் 1. அந்த தளத்து பெருமாட்டை கேட்கிறார். முருகா செத்த யோகத்தினர் பாடி அழியாமல் முத்துக்கு வித்தான உடம்பை பாடி வழிபட அருள் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டம் திருடும் சீர்காழி பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம். முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர 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 எல்லாம் வல்ல படி பெருமானுக்கு அரோவர.